நீர் வளங்கள். நீர் முக்கிய இயற்கை வளம், உயிரினங்கள் வாழ இன்றியமையாதது. அதாவது நீர் தான் முக்கியமான இயற்கை வளம். சரியா? அது உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ரொம்ப தேவையானது. சரியாப்பா? நீர் குடிக்க, குடும்ப தேவைக்கு, சுகாதாரம், கழிவுப்பொருள் வெளியேற்ற, நீர்ப்பாசனத்திற்கு, தொழிற்சாலை தேவைகளுக்கு பயன்படுகிறது. நீர் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு பயன்படுது, அப்புறம் குடும்ப தேவைகளுக்கு பயன்படுது, சுகாதாரத்துக்கு பயன்படுது, கழிவு பொருள்களை வெளியேற்றத்துக்கு பயன்படுது, நீர்ப்பாசனத்திற்கு, விவசாயத்திற்கு பயன்படுது, தொழிற்சாலை தேவைகளுக்கு பயன்படுது. சரியாப்பா? பூமி 70% நீரினால் சூழப்பட்டுள்ளதால் நீலக்கோள் எனப்படுகிறது. அதாவது பூமி 70% தண்ணியால் தான் சூழப்பட்டிருக்கு. அதனால் பூமியை எப்படி சொல்கிறாங்க? நீலக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ப்ளூ கலரில் இருக்கிறனால நீலக்கோள்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? மொத்த நீரளவில் 2.5% நன்னீர், 97.5% கடல் நீர். பூமியில் இருக்க மொத்த நீரில் 2.5% தான் நல்ல தண்ணி, 97.5% கடல் நீர். சரியாப்பா? நன்னீரில் 0.3% ஆறு, ஏரிகளில் காணப்படுகிறது. நல்ல தண்ணி 2.5% இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த நல்ல தண்ணியில் 0.3% தான் ஆறு, ஏரி இதிலெல்லாம் காணப்படுது. சரியாப்பா? மொத்த நன்னீரில் 30% நிலத்தடி நீர். சரியா? அதாவது மொத்த நல்ல தண்ணியை 100% எடுத்துக்கிட்டோம்னா அதில் 30% நிலத்தடி நீராக இருக்குது. மீதி பனிப்பாறையாகவும் பனிப்படலங்களாகவும் உள்ளது. மீதி இருக்கிற தண்ணியெலாம் எங்கே இருக்குது? பனிப்பாறைகளாக இருக்குது, அப்புறம் பனிப்படலங்களாக இருக்குது. சரியாப்பா? இந்தியாவில் நன்னீர் 5 மில்லியன் ஹெக்டேர் மீட்டர் உள்ளது. இந்தியாவில் நல்ல தண்ணி எவ்வளோ இருக்கான்? 5 மில்லியன் ஹெக்டேர் மீட்டர் இருக்குது. ஒருவருக்கு ஒரு ஆண்டிற்கு 1500 கனமீட்டர் சராசரியாக தேவைப்படுகிறது என கொண்டால் இந்தியா நீர் தட்டுப்பாடு உள்ள நாடாகவே உள்ளது. அதாவது இந்தியாவில் 5 மில்லியன் ஹெக்டேர் மீட்டர் நீர் உள்ளது. ஒருத்தருக்குன்னு நம்ம கணக்கு பார்த்தோம்னா 1500 கனமீட்டர் நீர் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுது. அப்போனா நம்ம மக்கள் தொகையை கணக்கெடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற தண்ணி பத்தாத நிலைமையில தான் இருக்குது. அப்போ இந்தியா நீர் தட்டுப்பாடு உள்ள நாடாக இருக்குது. சரியாப்பா? நிலத்தடி நீரில் 80% குடும்ப தேவைக்கும் 5% நீர்ப்பாசன தேவைக்கும் பயன்படுகிறது. மொத்தம் இருக்கிற நிலத்தடி நீரில் 80% எதுக்கு பயன்படுது? குடும்ப தேவைகளுக்கு. போர் போட்டு நம்ம வீட்டு யூஸ்க்கு தான் பயன்படுத்திக்கிறோம். 5% நீர்ப்பாசனத்திற்கு, அதாவது 5% தான் விவசாயத்துக்கு பயன்படுது. சரியாப்பா? இந்தியாவின் நீர் ஆதாரங்கள்: மழை நீர், கடல் நீர் ஆவியாகி வளிமண்டலத்திற்கு சென்று மேகமாகிறது. குளிர்ந்த காற்று பட்டவுடன் மழையாகிறது. இது நீர் சுழற்சி எனப்படும். அதாவது கடல் தண்ணி ஆவியாகி காற்று மண்டலத்துக்கு போகுது, போய் மேகமாக மாறிடுது. குளிர்ந்த காற்று மேகத்து மேலே பட்டவுடனே அது மழையாக பொழியுது. இதுக்கு பேர் என்னது? நீர் சுழற்சி. சரியாப்பா? இந்தியாவிற்கு ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றால் 75% மழையும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றால் 25% மழையும் பெய்கிறது. தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவக்காற்றால் மழை கிடைக்கிறது. அதாவது இந்தியாவுக்கு மொத்த மழையில் 75% மழை தென்மேற்கு பருவக்காற்றால் பொழியுது. சரியா? தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் வீசுனா? ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும். அப்புறம் 25% வடகிழக்கு பருவக்காற்றால் மழை பெய்யுது. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வீசும். சரியாப்பா? தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவக்காற்றால் மழை கிடைக்கிது. சரியாப்பா? இந்தியாவில் அதிக அளவு மழை பொழியும் பகுதி சிரபுஞ்சி. ஆண்டு மழை 11,000 மில்லிமீட்டர். மிக குறைவான மழை பொழியும் பகுதி மேற்கு ராஜஸ்தான். ஆண்டு மழை 100 மில்லிமீட்டர். இந்தியாவில் அதிகமாக மழை பொழியிற இடம் எதுனா சிரபுஞ்சி. அங்கே ஆண்டுக்கு 11,000 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. மிக குறைவாக மழை பெய்கிற இடம் எதுனா மேற்கு ராஜஸ்தான். அங்கே ஒரு ஆண்டுக்கு 100 மில்லிமீட்டர் மழை தான் பெய்யுது. சரியாப்பா? அவ்வப்போது பருவமழை பொய்த்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. அப்பப்போ இந்தியாவில் பருவமழை பொய்த்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படுது. சரியாப்பா? பூமியின் மேற்பகுதியில் ஓடும் நீர்: ஏரி, ஆறு, கடல் ஆகியவற்றின் நீர் பூமியின் மேல்பரப்பு நீர். அதாவது பூமியில் மேற்பரப்பில் என்னென்ன தண்ணி இருக்குதோ அதெல்லாம் மேல்பரப்பு நீர். அப்படி பார்த்தா
ஏரி, ஆறு, கடல் இதெல்லாம் மேற்பரப்பு நீர்னு சொல்லலாம். சரியாப்பா? கங்கா, சிந்து, பிரம்மபுத்திரா, யமுனா ஆகியவை வற்றாத ஜீவநதிகள். அதாவது கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா, யமுனை இந்த 4 ஆறும் வற்றாத ஜீவநதி. இந்த ஆறுகள் எப்படி ஜீவநதிகளாக இருக்குன்னா, இமயமலை உருகி இந்த ஆறுகள் உண்டாகிறனால இந்த ஆறுகள் வற்றாத ஜீவநதிகளாக இருக்குது. சரியாப்பா? கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா, தபதி, மகாநதி, வைகை, தாமிரபரணி, பெரியாறு ஆகியவையும் இந்தியாவின் முக்கிய நதிகளாகும். இந்தியாவில் இருக்க மிச்ச முக்கியமான நதிகள் என்னென்ன? கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதை, தபதி, மகாநதி, வைகை, தாமிரபரணி, பெரியாறு இது எல்லாம் முக்கியமான நதிகள். சரியாப்பா? நிலத்தடி நீர். மலையின் ஒரு பகுதி நிலத்தால் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீராகிறது. பெய்கிற மலையில் நிறைய தண்ணி ஆறுகள் வழியாக போய் கடலை அடைஞ்சிருது. ஒரு பகுதி நிலத்தால் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீராக மாறிடுது. சரியாப்பா? பூமியின் பாறை அடுக்கிலும் மேற்புற மண்ணிலும் காற்று ஏற்றும் மண்டலம், உறிஞ்சும் மண்டலம் காணப்படுகின்றன. அதாவது பூமியோட பாறை அடுக்குகளுக்கு இடையிலையும் மேல்புற மண்ணிலையும் காற்று ஏற்றும் மண்டலம், உறிஞ்சி மண்டலம் அப்படின்னு 2 மண்டலம் காணப்படுது. இவற்றில் ஊடுருவி பரவும் நீரே நிலத்தடி நீராக சேமிக்கப்படுகிறது. இந்த 2 மண்டலத்திலையும் ஊடுருவி பரவுற தண்ணி தான் நிலத்தடி நீராக சேமிக்கப்படுது. சரியாப்பா? பூமியின் மேற்பரப்பில் இருந்து 1000 மீட்டர் ஆழத்திற்குள் காணப்படும் நீர்த்தேக்கமே நிலத்தடி நீராகும். அதாவது பூமியோட மேற்பரப்பில் இருந்து 1000 மீட்டர் ஆழத்தில் காணப்படுற நீர் தான் நிலத்தடி நீர். சரியாப்பா? நிலத்தடி நீர் வீட்டு உபயோகத்திற்கும் விவசாயத்திற்கும் பயன்படுகிறது. அதாவது நிலத்தடி நீர் எதுக்கு பயன்படுதுன்னா வீட்டு உபயோகத்துக்கும் விவசாயத்துக்கும். சரியாப்பா? நீரின் பயன்பாடும் அளவுக்கு அதிகமான பயன்படுத்துதலும். இந்தியாவில் விவசாயத்திற்கு 70%, தொழிற்சாலை வீட்டு உபயோகத்திற்கு முறையே 24%, 6% பயன்படுத்துகிறோம். அதாவது இந்தியாவில் இருக்கிற தண்ணியில் விவசாயத்துக்கு தான் 70% பயன்படுத்துகிறோம், தொழிற்சாலைகளுக்கு 24%, வீட்டு உபயோகத்துக்கு 6% பயன்படுத்துகிறோம். சரியாப்பா? மக்கள் தொகை பெருக்கத்தால் நீர் தேவை அதிகரித்து வருகிறது. மக்கள் தொகை பெருகிக்கிட்டே வரனால தண்ணியோட தேவையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. சரியாப்பா? பருவக்காற்று தவறுவதால் மழை பொய்த்து போகிறது. அதனால் நீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அதாவது பருவக்காற்று கரெக்டான டயத்தில் வீசாமல் இருக்கிறனால மழை என்ன செய்யுது? பெய்யாமல் போயிடுது. அதனால் நீர் தட்டுப்பாடு நிறைய ஏற்படுது. சரியாப்பா? இந்தியாவில் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சி விவசாயம், தொழிற்சாலை, வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துகிறோம். இந்தியாவில் என்ன செய்கிறோன்னா நிலத்தடி நீரை தான் பம்பு செட்டு வச்சு உறிஞ்சி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம், அப்புறம் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, வீட்டு உபயோகத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. சரியாப்பா? மழைநீர் சேகரிப்பு, நீர்நிலைகளை பராமரித்து பாதுகாப்பது போன்றவற்றை மேற்கொண்டால் தண்ணீர் பஞ்சத்தை தவிர்க்கலாம். நம்ம என்ன செய்யணும்னா மழை நீரை சேகரித்து வைக்கணும். அதே மாதிரி நீர்நிலைகள்னா ஆறு, ஏரி, குளம் இதெல்லாம் பராமரித்து பாதுகாக்கணும். பாதுகாத்தாலே தண்ணீர் பஞ்சத்தை நம்ம என்ன செய்யலாம்? தவிர்த்தரலாம். சரியாப்பா? தண்ணீர் பற்றாக்குறையை போக்கும் வழிகள். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பது, நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது போன்றவற்றால் தண்ணீர் பற்றாக்குறையை போக்கலாம். நீர் ஆதாரங்களை பாதுகாக்கிறதுனா ஆறு, ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் பாதுகாக்கிறது. நீரை சிக்கனமாக பயன்படுத்துறதுனா நீரை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி சிக்கனமாக வச்சுக்கிறது. இதனால் தண்ணீர் பற்றாக்குறையை போக்கிடலாம். சரியாப்பா? வற்றாத ஜீவநதிகளை இணைப்பதன் மூலம் வெள்ளப்பெருக்கையும் வறட்சியையும் ஒரு சேர சமாளிக்க முடியும். சரியா? வற்றாத ஜீவநதிகள்லாம் எதுப்பா? கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா, யமுனை இந்த 4 ஆறையும் இணைக்கிறதன் மூலமாக வெள்ளப்பெருக்கையும் தடுக்கலாம், வறட்சியையும் தடுக்கலாம். சரியா? ஆற்றின் குறுக்கே அணைகள் கட்டுதல், தடுப்பணைகள் கட்டுதல், மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைத்தல் மூலம் மழைநீரை சேமிக்கலாம். மழைநீரை எப்படி சேமிக்கலாம்னா ஆற்றின் குறுக்கே அணைகளை கட்டிடலாம், சின்ன சின்ன தடுப்பணைகளை கட்டி வச்சும் நீரை சேமிக்கலாம். அதே மாதிரி மழைநீர் தொட்டிகள் அமைச்சும் மழை நீரை சேமிக்கலாம். சரியாப்பா? நிலத்தடி நீர் மாசடைதலை தடுப்பது, சமையலறை, குளியலறை தண்ணீரை மறுசுழற்சி செய்து வாகனங்களை கழுவுதல், தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுதல் போன்றவற்றிற்கு பயன்படுத்துவதன் மூலம் தண்ணீர் பற்றாக்குறையை போக்கலாம். அதாவது நிலத்தடி நீர் மாசடைகிறத தடுக்கணும். சரியா? அதுக்கப்புறமா சமையலறை, குளியலறை தண்ணியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட்டாக கீழே போக விட்டுறக்கூடாது.
மறுசுழற்சி செய்யணும். வாகனங்களை கழுவுறதுக்கு, அப்புறம் தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு, இதுக்கெல்லாம் பயன்படுத்துறது மூலமாக தண்ணீர் பற்றாக்குறையை நம்ம என்ன செய்ய முடியும்? போக்க முடியும். ஓகேவாப்பா?